Good evening, everybody. Welcome to the show. Brenda here, and you're watching Happy Hearts. Happy Hearts. Today we have brought two doctors from SRM Global Hospitals. உங்களுக்காகவே ஒவ்வொரு சாட்டர்டே வந்து லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம், எஸ்பெஷலி ஃபார் ஹார்ட். அண்ட் இன்னைக்கு ரெண்டு டாக்டர்ஸை வெல்கம் பண்ணிட்டு வில் கோ என்டர் இன்டு தி ஷோ. வணக்கம் டாக்டர்ஸ். Hello. So we are having Dr. Aravindan, who is a cardiology consultant, and Dr. Swaminathan Veerasamy, who is specialized in cardiac anesthesia. How you both are doing? How are you? Yeah, ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. Thank you. And we were already discussing regarding heart transplant பத்தி பேசிட்டு, heart related almost ஒரு 40 to 50% we were discussing. And நிறைய காலர்ஸ் அவங்களோட இஷ்யூஸ் சொல்லும்போது we were able to handle, and அது மூலமா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஸோ யூஸ்வலாக இப்போ நிறையா பேர் பார்த்துட்டு இருக்கிறது திஸ் காமன் we have already discussed, பட் இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது, நிறைய பேருக்கு வருது, எதிர்பார்க்காத டைமில் வருது. பட் இந்த ஹார்ட் அட்டாக் வந்த உடனே வந்து டாக்டர்ஸ் பார்த்துட்டு தே ஆர் ஜஸ்ட் டெல்லிங் டு கோ அண்டர் தி ஆஞ்சியோகிராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வராங்க. ஒய் தே நீடட் அந்த சஜஷன் ஏன் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த க்ரைட்டீரியாவை கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அஸ்? இல்லை, அதுதான் இப்போ ஹார்ட் அட்டாக்லேயே ஒரு சடனான ஒரு கண்டிஷன். ஸோ வர பேஷண்ட் வந்து மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா வந்து பிபி கொலாப்ஸ் ஆகி பல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகி அப்படி தான் ப்ரெசென்ட் ஆவாங்க. ஸோ அந்த ஹார்ட் அட்டாக்கோட தன்மை வந்து ரொம்ப முக்கியம், எப்படி ப்ரெசென்ட் ஆகுறாங்கன்னு. சப்போஸ் வந்து பேஷண்ட் நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, பேஷண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்காங்களா, இல்லை வந்து பிபிஏ ரெக்கார்ட் ஆகாமலாம் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பிபிஏ பேஷண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகாமல் வந்தாங்க அப்படின்னா உடனே ஆஞ்சியோகிராம் பண்ணணும். அப்படி அதுதான் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்டென்ட்டோ இல்லை வந்து பைபாஸோ ஏதோங்கிறது உடனே பண்ணணும். அதை தான் நாங்கள் வந்து ப்ரைமரின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பேஷண்ட்டோட ப்ரெசன்டேஷன் பொறுத்து எப்படி ப்ரெசென்ட் ஆகுறாங்களோ, ஸோ அதை வச்சு தான் வந்து அந்த பேஷண்ட்டை வந்து உடனே ஆஞ்சியோ பண்ணணுமா இல்லை வெயிட் பண்ணி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து லேட்டராக பண்ணலாமான்னு டிசைட் பண்ணுவோம் நாங்கள். ஓகே, இஃப் சப்போஸ் ஒருத்தருக்கு எமர்ஜென்சியாகவே வந்து ஆஞ்சியோகிராம்குள்ளே தே ஹாவ் டு கோ அப்படிங்கும் போது, ஸோ அந்த டைமில் பிபி வில் பி எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படிங்கிறத கேன் யூ ஜஸ்ட் டெல் மீ? கண்டிப்பாக. ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்னு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் எமர்ஜென்சி கேஷுவாலிட்டியில் ரிசீவ் பண்ணுவோம். ஸோ ரிசீவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எங்களோட மெடிக்கல் டேர்மில் வந்து டோர் டு நீடில் டைம், டோர் டு பலூன் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ டோர் டு நீடில் டைம்ன்றது அது பேஷண்ட் எமர்ஜென்சிக்கு வந்ததுலேருந்து எவ்வளோ இந்த டைம்குள்ளே வந்து மெடிசன்ஸ் கொடுக்கணும், த்ராம்போலைசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு தெரப்பி. ரெண்டாவது எமர்ஜென்சி ஆஞ்சியோகிராம் பண்ணுறது. ஸோ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்றதை பொறுத்து தான். ஸோ வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு டைரெக்டாக ஆஞ்சியோகிராம் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குன்றப்ப டோர் டு பலூன் டைம் வித்தின் 90 to 120 minutes, தட் இஸ் 1.5 hours to 2 hours. ஸோ அதுக்குள்ளே அந்த பேஷண்ட்டுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணி எங்கே பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிச்சி கையோடு அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணி ஸ்டென்ட் வைக்கிறது ஆஞ்சியோபிளாஸ்டி. ஸோ இது வந்து வித்தின் ஒரு 120 minutesக்குள்ளே பண்ண முடிஞ்சால் அந்த பேஷண்ட்டோட லைஃப்பை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபெசிலிட்டி இல்லை, ஒரு சின்ன ஒரு கிளினிக்கோ ஒரு பாலிகிளினிக் செட்டப் தான் போகிறாங்கன்றப்ப இந்த டோர் டு நீடில் டைம் இதை ஃபாலோ பண்ணுவோம், தட் இஸ் த்ராம்போலைசிஸ். ஸோ அது வந்து வித்தின் 1 hourக்குள்ளே பண்ணுறது பெட்டர் ரிசல்ட்ஸ் பேஷண்ட்ஸ் இருக்கும். அந்த பிளாக் வந்து ரிமூவ் ஆகி பேஷண்ட்டுக்கு பெயின் குறைஞ்சி பிபிலாம் செட்டில் ஆகிறது. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த பேஷண்ட்டுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணி தான் ஆகணும், எங்கே பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஸ்டென்ட் வச்சு தான் ஆகணும். பட் அந்த இனிஷியல் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் வேர் தே கோ அண்ட் வாட் இஸ் த ஃபெசிலிட்டி தே ஹேவ் அண்ட் அந்த பேஷண்டோட டெசிஷன், அந்த அட்டண்டர்ஸ் அந்த டைமில் எடுக்கிற டெசிஷன். பட் எப்பயுமே ஒரு டெரிஷரி கேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப தே வில் அட்வைஸ் ஃபார் தி கொரோனரி ஆஞ்சியோகிராம் விச் இஸ் அ இன்வெஸ்டிகேஷன், தட் இஸ் ஒரு டெஸ்ட்டு தான். அது கொரோனரி ஆஞ்சியோகிராம்ன்றது அந்த பிளாக் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஆஞ்சியோகிராம்ன்றது ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஆஞ்சியோபிளாஸ்டின்றது தான் ட்ரீட்மெண்ட். அது எந்த டைமுக்குள்ளே பண்ணுறோன்றது தான் முக்கியம். ஸோ இது பண்ணுற நடுவில் அந்த பேஷண்ட் வந்து ஹார்ட் அட்டாக்னு வந்திருக்காங்க, ஹார்ட் பேஷண்ட்டாக தான் வராங்க. ஸோ பிபி பல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளக்சுவேட்டிங்காக தான் இருக்கும். நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி ஒரு 120 minutesக்குள்ளே பண்ணிட்டாலுமே ஸோ அந்த பிபி ஃப்ளக்சுவேஷன் ஒரு 1 or 2 daysக்கு இருக்கும். ஸோ ஃபர்தராக ஐசியூ மானிட்டரிங் இதெல்லாம் வச்சு தான் இது பண்ணுவோம். ஸோ ஃபர்தர் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் ஏதாவது தேவைப்படுமான்றது அந்த பேஷண்டோட வைட்டல்ஸ் பொறுத்து தான், அந்த டைம் பொறுத்து தான் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு இண்டிவிஜுவலாக டிசைட் பண்ணும். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து சம் பீப்புள் டியூரிங் தேர் ஸ்லீப்
அவங்களுக்கு வந்து கார்டியக் அரெஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தே ஹவ் கான். அதே மாதிரி நிறைய பேர் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் ஆகும்போது திஸ் ஹேப்பன்ஸ். அதாவது ஒரு ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது திஸ் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த ரெண்டு இதுலேயுமே வந்து சம் பீப்புள் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் தான்ப்பா, இது ஒரு கார்டியக் அரெஸ்ட்னு சொல்லி சம் பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒரு சில பேருக்கு அது புரியாமே இருக்குது, அது ஒரு புரிதலே இல்லாமல் இருக்குது. ஸோ அது எப்படி ஒருத்தருக்கு வரும்போது அது கையாளுறதுங்கிறது அது சம்டைம்ஸ் அது அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது தான். சிலதெல்லாம் அந்த ரெஸ்டிங் யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வந்து பொதுவாகவே கம்மியாக தான் இருக்கும். ஸ்லீப்பிங் ஹார்ட் ரேட் பொதுவாக பிராடியில் தான் நம்மளுக்கு நார்மலாக பார்த்தாலே இருக்கும். சில வாட்டி என்ன ஆகுனா ஒரு அன்டயக்னோஸ்டாக போயிடுவாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம், அன்கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து வலி தெரியாது. சுகரில் இருக்கிற பேஷண்ட்டு யூஸ்வலாக வந்து பெயின் வந்து சப்சைட் பண்ணிடும், அது மாஸ்க் பண்ணிடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த வலியை வந்து அவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணாமல் போகிறதுனால தான் நிறையா டெத்ஸ் நடக்கும். சைலண்ட் எம்ஐன்போம் அந்த மாதிரி கண்டிஷன்லாம். ஸோ இந்த மாதிரி சைலண்ட் எம்ஐலாம் என்ன நடக்கும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்லீப்பிங்கில் பேஷண்ட் வந்து நல்லா தான் இருப்பாங்க, காலையில் ஈவினிங்லாம் நல்லா இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா நைட் அரெஸ்ட் ஆகி டெத் ஆகி வருவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அன்கண்ட்ரோல்டாக இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை மெயின்டைன் பண்ணலன்னா ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் போயிடும். ஓகே, ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது யூ ஜஸ்ட் டோல்ட் அஸ் 2 terms. த்ரோம்போலைசிஸ் அப்படிங்கிறது ஒரு டேர்ம் சொல்லியிருந்தீங்க, அதை கொஞ்சம் ப்ரீஃப் பண்ண முடியுமா டாக்டர்? ஸோ த்ரோம்போலைசிஸ்ன்றது இந்த மெடிசன்ஸ் கொடுத்து அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு தெரப்பி தான் வந்து த்ரோம்போலைசிஸ். ஸோ அதுக்கு ஒரு வெரைட்டி ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. இனிஷியலாக வந்து ஸ்ட்ரெப்டோகைனஸ்ன்ற ஒரு மெடிசன்ஸ் தான் வந்து ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெடிசன். இப்போ வந்து ரீசெண்ட் அட்வான்சஸில் டெனிக்டிப்ளேஸ் ரெட்டிப்ளேஸ்ன்றது காஸ்ட் அதுக்கான ஒரு ரீசெண்ட் அட்வான்சஸ். இது இப்போ ஸ்ட்ரெப்டோகைனஸ்ன்றது ஒரு 1 hour 2 hours மாதிரி கொடுக்குற இன்ஜெக்ஷன். ஸோ ஸ்லோவாக தான் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ பேஷண்ட்டோட ஹீமோடைனமிக்ஸ் அந்த பிபி பல்ஸ் சேஞ்சஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வர மெடிசன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு போலஸ் டோஸ் தான், வித்தின் 2 minutes வி கேன் கிவ். ஸோ பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரானதாக இருக்கும். காஸ்ட் தான் வேரியேஷன். அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் வெரி காஸ்ட்லி பட் கிவ்ஸ் குட் பெனிஃபிட் ஃபார் தி பேஷண்ட். பட் போத் ஆஸ் அ காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு மெடிசன்ஸும் இல்லை. பட் அது எல்லாருக்கும் வருமானா கிடையாது. ஒரு 100 பேருக்கு கொடுக்குறோன்னா ஒரு 98 பேருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு 2 பேருக்கு ரத்த கசிவு வேற எங்கேயாவது ஒரு மூளையிலையோ வயிறுலையோ வேற எங்கேயோ ரத்த கசிவாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரிஸ்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் we will be getting the concern and proceeding with the treatment. ஸோ இதுதான் வந்து த்ரோம்போலைசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ யூஸ்வலி when a person engages into an operation, ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறதா யூஸ்வலாக செக்அப், தேர் ஆர் சம் செக்அப்ஸ் which have to be done. லைக் இன்னும் யூஸ்வலாக ஒரு பிபி செக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வரும்போது சம்டைம்ஸ் த பிபி ரைஸ் ஆகும் போது கூட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் ஆல்ரெடி தே ஆர் அண்டர் தி பிபி வந்து ரைஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ அடுத்து அவங்க ஆப்ரேஷனுக்குள்ளே போகும்போது அட் த டைம் த பிபி வந்து யூ ஷுட் நார்மலைஸ் இல்லை, அது எப்படி அந்த விஷயம் எப்படி நடக்கும்? ஆமாம், நம்ம அதுக்கான ட்ரக்ஸ் எல்லாமே வந்து அனசிட்டிஸ்ட் எல்லாருமே வச்சுட்டு கண்டிப்பாக பேரண்டல் இன் சென்ஸ்னா ஐவிலே கொடுத்துருவோம். ஏன்னா அந்த டைம் போயிட்டு ஓரலாக கொடுத்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டம், டேப்லெட் எடுத்தலாம். ஸோ அதனால் அதுக்கான பிபி சப்போர்ட்டிவ் ட்ரக்ஸு சப்போஸ் நாங்கள் என்டிஜின்போம். ஸோ அதெல்லாம் என்னென்னா இந்த ஆர்ட்ரியை வந்து டைலேட் பண்ணும். ஸோ டைலேட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா பிபி ஃபால் டவுன் ஆகி இல்லை வந்து பிபி ஸ்டெபிலைஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் நம்ம. ஸோ பிபி கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி பிபி ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு ப்ரொசீஜரே பண்ணுவோம் நம்ம. ஓகே, ஸோ ஆன்கோயிங்கில் அது சைடில் நடந்துகிட்ருக்கோம். பட் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏன்னா அது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கோட ஆக்டிங் போயிட்டுருக்கோம், நம்ம அந்த ப்ரொசீஜர் நம்ம கேரி பண்ணிகிட்ருப்போம். ஓகே, ஸோ ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் ஜஸ்ட் அட்டெண்டிங் திஸ் ப்ரோக்ராம். ஸோ ஒரு கேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேர் வில் பி ஸோ மச் ஆஃப் கேசஸ் விச் யூ அண்டர்க்ரோ இன் each and every day. நீங்கள் பார்த்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ் ஆஃப் கேஸ்னால் வாட் வுட் யூ சே? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் ஜிம்லேயோ எங்கேயோ கார்டியாக் அரெஸ்ட் ஆகி வராங்க. ஸோ இது மாதிரி கார்டியாக் அரெஸ்ட்டில் வர பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு இப்போ ரொம்பவே சேலஞ்சிங்கான பேஷண்ட்ஸ். ஸோ கார்டியாக் அரெஸ்ட்ன்றது இது வந்து ஹார்ட் அட்டாக்னால மட்டும்தான் சொல்ல முடியாது. கார்டியாக் அரெஸ்ட் ஹார்ட் ஸ்டாப் ஆகி ஒரு பேஷண்ட் வர்றது தான் வந்து கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக்ன்றது ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறது. ஸோ ஃபஸ்ட்டு அதை டயக்னோஸ் பண்ணோம், ஹார்ட் அட்டாக்னால தான் வந்து இதாக இருக்குது. இப்போ நாங்கள் ரீசெண்டாக பார்க்குறது மோர் காமன்லி ஹார்ட் அட்டாக்னால கார்டியாக் அரெஸ்ட் ஆகி சிபிஆர் கொடுக்குற நிலைமையில் வர்றது. ஸோ இந்த கார்டியாக் அரெஸ்ட்டோட ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆகி ஒரு பேஷண்ட் வராங்கன்றப்ப அவங்களுக்கு நார்மலான ஒரு ஆஞ்சியோகிராமான ப்ரொசீஜராக இருக்காது. ஸோ ஒரு இப்போ செஸ்ட் பெயினோட இருக்கிறாங்க, ஒரு வலிக்கிற மாதிரி இருக்குது, ஆஞ்சியோகிராம் செக் பண்ணிக்கணுன்ட்டு வராங்கன்றப்ப தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஒரு கார்டியாக் அரெஸ்ட்டில் வர பேஷண்ட்டு சுயநினைவு இல்லாமல் இருப்பாங்க,
சுவாசம் வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருப்பாங்க. அது மாதிரி பேஷண்ட்டுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி, வெரி சேலஞ்சிங் டாஸ்க்கு கார்டியாலஜிஸ்ட்டுக்கு. அப்போ எங்களோட ஒரு அனஸ்தட்டிஸ்டோட ரோல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட்ஸ், வென்டிலேட்டர் சப்போர்ட்ஸ் ஆகும், செயற்கையான ஒரு சுவாசம் கொடுக்கறதுக்கான சப்போர்ட்டு, ஐஏபிபி மிஷின் சொல்லுவாங்க, இன்ட்ரா அயோட்டிக் பலூன் பம்புன்ட்டு. ஸோ அது தொட மூலியமா இருக்கிற ஃபெமரல் ஆர்ட்ரி மூலியமா ஒரு கத்தீட்ரை இன்சர்ட் பண்ணி அது உடம்புல இருக்க எல்லா ரத்தத்தையும் வந்து ஹார்ட்டுக்கு புஷ் பண்ணிகிட்டே இருக்குன்னா ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் பாதிப்பு ஏற்பட்டு தான் கார்டியாக் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரத்தத்தை வந்து உடம்புலேருந்து எல்லா பகுதியிலேருந்து எடுத்து ஹார்ட்டுக்கு புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் இன்னொரு தொட மூலியமாக கார்டியாலஜிஸ்ட் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க, செக் பண்ணி எங்கே பிளாக் இருக்குன்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பேஷண்டோட இதய துடிப்பு எல்லாமே சீராக ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி கார்டியாக் அரெஸ்ட்டில் ஹார்ட் அட்டாக் வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த பேஷண்ட் பழிச்சு வருதுன்றது ரொம்ப சேலஞ்சிங்கான இது, which we see commonly nowadays. How much percentage இப்போ it is possibly going on? சர்வைவல் கேட்குறீங்களா நீங்கள்? சர்வைவல் மார்ட்டாலிட்டி என்னென்னா இது மாதிரி சமயத்தில் ஒரு கார்டியாக் அரெஸ்ட்னு பேஷண்ட் வந்து அந்த பேஷண்ட் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ பண்ணாமல் எதுவுமே எந்த ஒரு இன்டர்வென்ஷனும் பண்ணாமட்டோம்னா 100% பேஷண்ட் இஸ் கோயிங் டு டை. நாங்கள் ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணுறோன்னா ஒரு 50-50 சான்சஸ் இருக்குது. அது ஓகே. இது when a few years back, if you are going like a 10 to 15 years back இருக்கும்போது இதே percentage level how it was? இட் வாஸ் ஹை தான் எனக்கு. ஏன்னா அந்த சார் சொன்ன மாதிரி இந்த ஐஏபிபி மிஷின் அதெல்லாம் ஐ திங்க் இதெல்லாமே ஒரு அட்வான்ஸ்மெண்ட் தான். ஸோ முன்னாடி எடுக்கிறப்ப ஸ்டென்ட்டிங்கே வந்து ஆல்மோஸ்ட் 90s தான் எல்லாமே இந்த ஸ்டென்ட்டுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, அதுவே வந்து ஒரு 60s 80s தான் கொஞ்சம் ஒரு எவல்யூஷனாக ஆயிருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து முன்னாடி நீங்கள் சொல்கிறப்ப பர்சன்டேஜ் கண்டிப்பாக அதிகம் தான். எவ்வளோ பர்சன்டேஜ்னு நம்மளால் சொல்ல முடியாது, கண்டிப்பாக அந்த டெத் ரேட் ஜாஸ்தி தான். ஏன்னா இந்த ஐஏபிபி மிஷின் இம்பெல்லா இது மாதிரிலாம் வர என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட்டில் வர பேஷண்ட்ஸும் நம்மளால் காப்பாற்ற முடியுது. அதுக்கான ஒரு ட்ரை தான். ஒரு எல்லாமே எதுவுமே நம்ம பண்ணாமல்னா 100% கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ஒரு சின்ன சான்ஸ் இந்த எக்மோ சப்போர்ட், ஏபிபி சப்போர்ட், இம்பெல்லா இந்த மாதிரி நிறையா ரீசன்ட் அட்வான்சஸ் நிறையா மிஷின் சப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த கார்டியாக் அரெஸ்ட்டில் இருக்க பேஷண்ட்டை கூட எப்படியா சேவ் பண்ண முடியுமான்றது. ஸோ அது கண்டிப்பாக அது ஒரு ட்ரை பண்ணுறப்ப சில பேஷண்ட்ஸ் பழிச்சு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ ஆஞ்சியோகிராம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ வாட் இஸ் த காமன் ப்ரொசீஜர்ஸ் டியூரிங் த ஆஞ்சியோகிராம்? You mean how it will be done? ஆஞ்சியோகிராம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு மைனர் ப்ரொசீஜர் தான். அது ஒரு என்னென்னா ஒரு ஸ்டிக்மாவும் இருக்குது. ஆஞ்சியோகிராமுங்கிறது ஒரு மேஜராக ஒரு இது மாதிரி. பட் என்னென்னா ப்ரீ ஆப்பாகவே சில இதெல்லாம் பார்க்கணும். சில என்னென்னா வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணுறப்ப டை கொடுப்போம். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம அந்த டை பார்க்கறதுக்காக கிட்னி வில் பி அஃபெக்டட். ஸோ அதனால் அந்த ஆர்எஃப்டின்னு சொல்லுவோம், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் முன்னாடியே வந்து இந்த பிளட் டெஸ்ட் பார்த்துடணும். பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது அப்படின்னா வில் ப்ரொசீட் ஃபார் ஆஞ்சியோகிராம். யூஸ்வலாக ஆஞ்சியோகிராமுங்கிறது வந்து 2 ரூட் எடுப்போம், இந்த கை வழியாகவும் தொட வழியாகவும். அது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம்னா டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட் தான். ரேடியல் இந்த ஆர்ட்ரி நல்லா இருக்குது, இல்லை சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஏஜ்டாக வராங்க, ஒரு 80 மேலெலாம் வராங்கன்னா ஆர்ட்ரி யூஸ்வலாகவே வந்து நிறைய பேருக்கு டார்ச்சுவஸ் சென்ஸ் என்னென்னா உள்ளே நிறைய லூப்பெல்லாம் இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கிறப்ப வந்து ஃபிமோரல் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி 2 ரூட்டில் இது பண்ணி அது வழியாக நம்ம ஒயர் அண்ட் கெத்தீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் பாஸ் பண்ணி பிளட் வெசலில் பார்க்கறது தான் ஆஞ்சியோகிராம் ப்ரொசீஜர் இருக்குது. ஓகே. ஸோ இதில் அனஸ்தீஷியோட ரோல்? ஸோ அனஸ்தட்டிஸ்ட் ரோல்னா ஸ்டாண்ட் பை தான். நாங்கள் ஜஸ்ட்டு வில் பி லுக்கிங் ஆஃப்டர் வெதர் த பேஷண்ட் பிபி பல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்காங்க. கார்டியாலஜிஸ்ட் ரோல் தான் மெயினானது. இஃப் இன் கேஸ் சில பேஷண்ட்ஸுக்கு வந்து வெறும் ஆஞ்சியோகிராம், அந்த ஆஞ்சியோகிராம் அப்பயே டை ஒத்துக்காமல் போகலாம், அந்த ஒயர் போய் ஹார்ட்டில் டச் பண்ணுறப்ப ஹார்ட் ரிதம் எல்லாம் மாறலாம். ஸோ அது மாதிரி ஒரு லைஃப் த்ரெட்டனிங் ஒரு சுச்சுவேஷன், ஒரு ஈவெண்ட் நடக்கிறப்ப தட் நீட்ஸ் டு பி மேனேஜ்டு. ஸோ அப்போ தான் எங்கள் அனஸ்தட்டிஸ்டோட ரோல் வருது. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட்டு, இந்த அரித்தீமியாஸ்ன்னு சொல்லுவோம், இது துடிப்பெல்லாம் மாறுபடுறப்ப அதை எமர்ஜென்சியாக மேனேஜ் பண்ணி அந்த பேஷண்ட் லைஃப் த்ரெட்டனிங்காக ஆகாமல் இருக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அனஸ்தட்டிஸ்ட்டு ஒரு ஸ்டாண்ட் பை இருக்கிறப்ப தே வில் டேக் கேர் ஆஃப் தட். ஓகே. ஸோ இது எப்போ ஆஞ்சியோகிராம் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அவங்களோட ரோலில் நிறையாவா கம்மியாகன்றது. ஒரு ப்ரைமரி, நான் ஃபஸ்ட்டே பேசின மாதிரி ப்ரைமரி ஆஞ்சியோகிராம் பேஷண்ட் வந்து ஹார்ட் அட்டாக்னு வரப்போ ரொம்ப சிக்காத ஊழலுக்கு வருவாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து தான் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி தான் வில் பி டூயிங். இல்லை நார்மலாக ஒரு ஆஞ்சியோகிராம் செக்அப், ஒரு பெயின் மாதிரி இருக்குது செக் பண்ணிக்கணும்னு வரவங்களுக்கு மோஸ்ட்லி கார்டியாலஜிஸ்டே they will take care of everything. Okay. So the anesthesia percentage while giving for the person that depends on the age or அவங்க body condition பொறுத்து இருக்குமா இல்லை how it is? ஸோ யூஸ்வலாக கரோனரி ஆஞ்சியோகிராமுக்கு வந்து இட்ஸ் லோக்கல்லே பண்ணுற ப்ரொசீஜர் தான். லோக்கல் அனஸ்தீசியா கை மூலியமாகவோ தொட மூலியமாகவோ பண்ணுறப்ப அங்கேயே ஒரு லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து தான் கார்டியாலஜிஸ்டே பண்ணிவிடுவாங்க. ஸோ எந்த ஒரு
முழு மயக்க மருந்தோ எதுவும் தரப்போகிறதில்ல. அதிகபட்சம் அவங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கான பெயின் மெடிசன்ஸ் மட்டும்தான் கொடுப்போம். தூங்க வைக்கிறது ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க அப்படின்றப்ப தூங்க வைக்கிறதுக்கான ஜஸ்ட் ஒரு லோ டோஸு, தூங்குறதுக்கான ஸ்லீப்பிங் டோஸு, பெயின் டோஸு, இது மட்டும்தான். ரொம்ப சிக்காக இருக்காங்கன்றப்ப தான் அதுக்கான மெடிசன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அது வந்து ரொம்ப ரேரான சுச்சுவேஷன் தான், எல்லாருக்கும் அது மாதிரி தேவைப்படாது. ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் பார்க்கும்போது சம் பீப்புள் கேன் டாலரேட் லைக் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்திருக்கும், செகண்ட் அட்டாக் வந்திருக்கும், தேர்ட் அட்டாக் வரைக்குமே சம் பீப்புள் ஆர் அலைவ். ஆனால் ஒரு சில பேர் எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் அட்டாக்லேயே வந்து நல்லா இருப்பாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் அட்டாக்லேயே அவங்க தே மைட் ஹாவ் ஃபேஸ் த டெத் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருது. தேட் ஒயிட் இஸ் தட்? இல்லை அது ஏன்னா வந்து அந்த பிளாக்கோட தன்மை. யூஸ்வலாக அந்த பிளாக் வந்து இப்போ எந்த ஆர்ட்ரியில் போய் அஃபெக்ட் ஆகுது அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா ஆன்ஜியோ பண்ணால் தான் நம்மளுக்கு தெரிய வரும். சப்போஸ் அது டெத், நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க நல்லா இருக்காங்க ஆனால் கொலாப்ஸ் டெத்தே ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த சம்டைம்ஸ் அந்த பிளாக் போயிட்டு லெஃப்ட் மெயின் என்போம். அங்கேருந்து அந்த லெஃப்ட் மெயின்லேருந்து தான் வந்து ரத்த குழாயே வந்து ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் பிளாக் போய் அடைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா இருக்கிறவங்களுக்குமே வந்து டெத் ஆகிற அது வந்து யூஸ்வலாக அந்த மாதிரி ஃபேட்டல் எம்ஐ வரவே கூடாது. அந்த மாதிரி ஒரு எம்ஐ வந்துட்டால், ஹார்ட் அட்டாக் வந்துட்டால் நீங்கள் சொல்கிற மாதிரி கொலாப்ஸ் தான் ஆவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த சைட் ஆஃப் பிளாக் அண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் பிளாக். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஓகே, திஸ் இஸ் த மெயின் கிரைட்டீரியா. ஆமாம் கண்டிப்பாக. இந்த மாதிரி இதில் வந்து அது நம்மளோட ரோல் எதுவுமே இல்லை. ஸோ அந்த பிளாக்கோட தன்மையே வந்து ரொம்ப ஃபேட்டலாக போயிடுச்சு. ஓகே. ஸோ திஸ் திங்ஸ் அபார்ட், ஹார்ட்டில் வந்து வேறு என்ன விஷயங்கள் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் பை பர்த் வந்து நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் ஹோல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட் ஹோல் டிஸ்கஷனுக்குள்ளே போகலாமா? கண்டிப்பாக. ஓகே. ஸோ ஹார்ட் ஹோல் அப்படிங்கும்போது காமன்லி பார்க்கும்போது ஹார்ட்டில் ஒரு ஹோல் இருக்கும் அப்படிங்கிறதா ஒரு காமனான ஒரு பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ். பட் ஆக்சுவலி அது என்ன, எந்த இடத்துல அது மேபி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லி கேன் வி ஹாவ் அ பிரீஃப்? ஏன்னா ஹார்ட் ஹோலுங்கிறது வந்து பை பர்த்லேருந்தே நம்ம இது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது யாருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு இருக்கு. சப்போஸ் வந்து இந்த பேபி வந்து ப்ரீ டேர்மாக பிறக்கிறாங்க. ப்ரீ டேர்ம் இன் சென்ஸ்னா அந்த சொன்ன தேதிக்கு ஒரு 2-3 மாதம் முன்னாடியே பிறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து நம்ம கண்டிப்பாக காஷியஸாக இருக்கணும். ஒரு எக்கோலாம் உடனே பார்த்துடணும். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டிஃபெக்ட்ன்போம் அது ஒரு இடத்துலையும் இருக்குது. யூஸ்வலாக வந்து 4 சேம்பர் இருக்குல்ல ஹார்ட்டில், 2 ஏட்ரியம் 2 வென்ட்ரிக்கல்னு. அதை வந்து பேரியர் மாதிரி வந்து செப்டம்னு சொல்லுவோம். மேலே ஒரு செப்டம் இருக்கும், கீழே ஒரு தடுப்பு சுவர் மாதிரி. ஸோ அந்த தடுப்பு சுவர் வந்து எப்படின்னா அது பை பர்த்தாகவே அது ஃபார்ம் ஆகி 4ஆக பிரிஞ்சிரும் ஹார்ட். ஸோ அதில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் ஆகிறப்ப தான் ப்ராப்பராக அது ஃபியூஸ் ஆகாமல் மேலே இருக்கிற ஹோலோ, மேலே 2 ஏட்ரியம்குள்ளே இருக்கிற ஹோலோ, இல்லை 2 வென்ட்ரிக்கிளுக்கு நடுவில் இருக்கிற ஹோலோ ஃபார்ம் ஆக போகுது. இது எப்படி நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த பேபி வந்து டெவலப் ஆகிறப்ப வந்து ஆக்சிஜன் தன்மை வந்து ஆக்சிஜன் டிபெண்ட்டாகவே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அந்த சைனோசிஸ் என்போம் ப்ளூவிஷாகவே இருந்துகிட்ருக்கும். அந்த ஆக்சிஜன் அளவு இம்ப்ரூவே ஆகாது. ஸோ இதெல்லாம் நம்ம இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக சஸ்பெக்ட் பண்ணணும். ஏதோ ஒரு ப்ராப்பராக சர்க்குலேஷன் நடக்கலை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அப்படி நம்ம பிக்கப் பண்ணுறது தான் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஹோல்ஸ் எல்லாமே. ஸோ அதை வந்து நம்ம செப்டல் டிஃபெக்ட்ன்போம். ஸோ அது ஏட்ரியமா இல்லை வென்ட்ரிக்கலான்னு பார்ப்போம் நம்ம. ஓகே. ஸோ இது வந்து த பீப்புள் த சைல்டு ஹூஸ் ஹேவிங் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆகும் க்யூரபிள் ஆக? ஏன்னா நாங்கள் பார்த்த வரைக்குமே வந்து த சைல்டு இஸ் லைக் அவங்க இருக்கிறது கொஞ்சம் வருஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். ஸோ அது க்யூரபிளாக இருக்குமா, இல்லை ஹவு மச் பீரியட் ஆஃப் டைம் தே வில் பி அலைவ் அப்படிங்கிறது? அது வந்து டைம் ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்குது மேடம். டைம் ஆஃப் ப்ரெசன்டேஷன் நான் என்ன சொல்கிறேன்னா, சப்போஸ் வந்து ஏர்லியராகவே நம்ம பிக்கப் பண்ணிட்டோம், அந்த ஹோலில் வந்து ஏர்லியராகவே பிக்கப் பண்ணிட்டோம், அந்த சைஸ் வந்து டிவைஸ் வைக்கிற அந்த க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரீட்டபிள் தான். இங்கே நம்மளே நிறையா சிரம் இதில் நிறையா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸ்ட்ரக்சரலாகவும் நம்ம நிறைய டீல் பண்ணிகிட்ருக்கோம். பட் என்ன பிரச்சனை வரும்னா அவங்க வர்றதே வந்து லேட்டராக வருவாங்க. அந்த ஹோல் எல்லாம் பெருசாகி இல்லைனா வந்து சர்க்குலேஷனில் ரிவர்ஸ் ஆகி. ஸோ ரிவர்ஸ் ஆகிறது என்ன ஆகும்னா பல்மரி ஹைப்பர் டென்ஷன் ஒரு டேர்ம் இருக்குது, அது டெவலப் ஆகிடும். ஸோ அது டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் ட்ரீட் பண்ண முடியாதுன்னா வெறும் மாத்திரைகள் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த டைம் போயிட்டு நீங்கள் ஹோலை க்ளோஸ் பண்ணுறதோ அதெல்லாம் முடியாது. ஸோ அப்படி வரவங்க மட்டும்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்பேன் வந்து கம்மியாக வருது. We'll continue this conversation. We are having a caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க. வணக்கம்மா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்ட்ட பேசுங்க. தேங்க்யூமா.
உங்க கேள்வியை கேட்கலாம். சரி. சொல்லுங்கம்மா. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா, சொல்லுங்கம்மா. இருந்து பேசுறேன் சார். எங்க ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் பிரச்சனைன்னு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா கொண்டுட்டு அலையறேன் சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. பணமும் அதிகமா சொல்றாங்க. இப்ப பணம் இருந்தாலும் அவருக்கு பார்க்க முடியாம இருக்கேன்னு தான் எனக்கு கவலை சார். திடீர்னு தான் நான் புதியகம் வச்சேன். நீங்க உங்க ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு தான் நான் கூப்பிடுறேன் சார். சரி சரிங்கம்மா, என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்கம்மா? ஹார்ட்ல ரத்த குழாயில அடப்பு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களா, வால்வுல பிரச்சனையா, என்ன சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு இல்ல, சொல்லிருந்தாங்கம்மா? அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கு. மூச்சு விடாம அப்படி மூச்சு காத்து வந்து அடைக்குது. அவங்களுக்கு பேச முடியல. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து தூக்கங்கிறதே கிடையாது. தினமும் தூக்கமே கிடையாது. அப்புறம் நல்லா சாப்பிடுவாங்க. இப்ப சாப்பாடும் இல்ல சார். பயமா இருக்கு. சரிங்கம்மா, நீங்க செக் பண்ணதுல என்ன எக்ஸாக்டா வந்து என்ன ப்ராப்ளம் சொன்னாமா? இதே ஃபங்க்ஷன் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? என்ன எக்ஸாக்டா டயக்னோஸ் என்ன பண்ணிருக்காங்கம்மா? சார் இப்ப நான் ஆஸ்பத்திரி போயிட்டு இருந்தேன். அவங்க சொல்றாங்க 190 இருக்குதான் பிரஷர். 190 இருக்கு அட்மிட் பண்ணாங்க. நாங்க இருக்கல வந்து. சரிங்கம்மா, நீங்க என்ன நீங்க ஓகேங்கம்மா, புரியுதுமா. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குன்றது தெரியுதுமா. ஆனா என்ன ஹார்ட் பிரச்சனை, ஹார்ட்ல என்ன பிரச்சனை வேணா ஏற்படலாமா? இது ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படலாம், வால்வ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், அவங்க ஹார்ட்ல இருக்க எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியில ப்ராப்ளம் இருக்கலாமா? அது என்னன்றது நீங்க ஒரு 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 சீனியரான ஒரு கார்டியாலஜி டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி அதுக்கான செக்அப்லாம் பண்ணி முதல்ல டயக்னோஸ் பண்ணாதாமா அதுக்கான தீர்வு என்னன்றது நம்ம சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு க்யூர் பண்ண முடியுமா? இந்த மூச்சிறப்பு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே ஒரு ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கிறதா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பக்கத்தில் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணி முதல்ல அவருக்கு ஹார்ட்டில் எந்த பகுதியில் என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சிங்கன்னா தான் நம்ம அதுக்கான தீர்வை வந்து இது பண்ண முடியுமா. ஸோ நீங்கள் மற்ற டாக்டர்ஸை நிறைய டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுறதுல ஒரு சிங்கிளாக ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி என்ன இப்போ தொந்தரவுன்றதை கண்டுபிடிங்கம்மா. அதுக்கப்புறம் அதுக்கான வைத்தியத்தை கண்டிப்பாக பண்ண முடியும். We are having a caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம்மா, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம் சார், உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட உங்க கேள்வி கேட்கலாம். ஓகே ஓகே சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். என்னோட பேர் வந்து பாத்திமா சார். வயசு 70. ஓகே சார். ஓகே சார், எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பிடி வந்தது. ஓகே சார். ஓகே. அதுல இருந்து கலெக்டர் மாத்திரை 40 mg சாப்பிட்டு வரேன் சார். சரிங்க சார். ஓகே சார். சார் இப்போ அந்த மாத்திரை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இல்ல ஆபரேஷன் எதனா பண்ண வேண்டியதுங்களா? இப்போ லாஸ்ட் எபிசோட் எப்போ சார் வந்துச்சு உங்களுக்கு எஸ்விடி? இப்போ சார் எஸ்பிடி வந்தது அதான் சார் 2013 வந்தது சார். அதுக்கு பிறகு எதுவும் வரல. அதுக்கப்புறம் வரவே இல்லை உங்களுக்கு? இல்ல வரல சார். ஓகே சார். ஓகே. இப்போ என்னன்னா கண்டிப்பாக இந்த இபி ஸ்டடின்னு ஒன்று இருக்குது சார். இப்போ அது ஏதாவது ஹோல்டர் எதாவது போட சொன்னாங்களா சார் உங்களுக்கு? ஹோல்டர் ஸ்டடின்னு ஏதாவது பண்ண சொன்னாங்களா? அதெல்லாம் சொல்லுங்க. அதுதான் சார். இப்போ என்னன்னா இது வந்து நார்மல் ஒரு ஹார்ட் மாதிரி இல்லை சார். இது வந்து கண்டக்ஷன் ப்ராப்ளம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க உங்கள் டாக்டரே, பார்க்குற டாக்டர்ஸே. என்னன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி எஸ்விடி வர பேஷண்ட்க்கு வந்து நாங்கள் ஹோல்டர்னு ஒரு டெஸ்ட் கேட்போம். ஓகே. ஸோ அதனால வந்து அது நீங்கள் பண்ணிட்டு ஃபர்தராக வந்து அதை எவாலுவேட் பண்ணலாம் சார் நம்ம. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் we are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம்மா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட உங்க கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா. ஓகே, டாக்டர் லைன்ல இருக்காருமா? சரி. சொல்லுங்கம்மா. டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணிட்டு கால்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. இல்லம்மா, நான் டிவி வைக்கல, வெளிய வந்து தான் பேசிட்டு இருக்கேன்மா. ஓகேமா, டாக்டர் லைன்ல இருக்காரு. உங்க क्वेश्चन என்னன்னு வைக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. சார் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது சார். நான் சொன்னேன்ல சார். சரி சார், மூச்சு வாங்குது. இப்போ வந்து அவங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணணுமா இல்ல வேற ஏதாவது எடுக்கணுமான்னு எனக்கு தெரியல சார். சரிங்கம்மா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மூச்சு வாங்குறது வந்து ஹார்ட் சம்மந்தனால மட்டும் வரும்னு கிடையாதுமா. அவங்களுக்கு
நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், ஹார்ட் சம்மந்த பிரச்சனையாக கூட இருக்கலாமா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு அவரை எவாலுவேட் பண்ணி வந்து முதல்ல எதனால் இருக்குன்றது பார்க்கணுமா? ஸோ ட்ரீட்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆஞ்சியோகிராம்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு போய் ஆஞ்சியோகிராம் பண்ண மாட்டாங்கம்மா. அவருக்கு இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தால் மட்டும்தான் ஆஞ்சியோகிராம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம பார்க்காம டைரெக்டாக நீங்கள் ஆஞ்சியோகிராம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து அது நல்லதாக இருக்காதும்மா அவருக்கு. ஸோ நீங்கள் முதல்ல ஒரு கார்டியாலஜி டாக்டர்கிட்ட கூப்பிட்டுட்டு வாங்கம்மா. ஸோ கண்டிப்பாக அப்போ வந்து பார்ப்போம். நம்ம எக்ஸ்ரே, எக்கோ ஸ்கேனு, ஸோ அதுக்கான பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணி பார்த்துட்டு எதனால் அவருக்கு மூச்சு வாங்குற இது இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வைத்தியங்களை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கம்மா. ஸோ இது கண்டிப்பாக ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயந்தான். உங்களுக்கு நீங்கள் வந்து பயப்பட வேணாம். அதுக்கு வைத்தியம் இல்லாமல் கிடையாது. நான் சொல்ல வருது என்னன்னா, கண்டிப்பாக அவருக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிக்கிங்க முதல்ல. அடுத்தது அதுக்கான வைத்தியம் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவாங்கம்மா. Thanks for calling. And we are having the next caller online. Vanakkam, this is Happy Hearts. ஹலோ. வணக்கம் சார், நீங்க லைன்ல இருக்கீங்க. டாக்டர்கிட்ட உங்க கேள்வி கேட்கலாம். சரி சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் நான் காரைக்கால் சார். சொல்லுங்க சார். என் பேர் மணிகண்டன். ஓகேங்க சார். எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு அட்டாக் வந்துச்சு. சரிங்க சார். எனக்கு வந்து ஒரு ஸ்டென்ட் வச்சாங்க, 3 பிளாக் இருக்கு. சரிங்க சார். ஸ்டென்ட் வைக்க முடியாது சொல்லிட்டாங்க. சரிங்க சார். கேட்டதுக்கு எஃப்எஃப்ஆர் நெகட்டிவா இருக்கு. சரிங்க சார். அப்புறம் வந்து பயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார். இது கார்டியாலஜிஸ்ட் இருக்கிறாங்க சார். சார் பெட்டர் பர்சனாக இருப்பாங்க இதை அட்வைஸ் பண்ணுறது சார். அதான் சார். இப்போ என்னன்னா அந்த எஃப்எஃப்ஆர் டெஸ்ட் வந்து அந்த டைம்லேயே பண்ணாங்களா சார்? உங்களுக்கு ஸ்டென்ட் வச்ச டைம்லேயே பண்ணாங்க இல்லை? ஆமா, எஃப்எஃப்ஆர் நெகட்டிவ் போட்டாங்க. அதுதான் சார். எஃப்எஃப்ஆர் நெகட்டிவ்னு வரப்ப அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, அந்த லீஷனோட அளவு வந்து ஒரு 70% கம்மியாக தான் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அதனால் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த அந்த ஆர்ட்ரிக்கு வந்து மாத்திரைகளே போதும் அந்த அடைப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லியிருப்பார். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கோ, எது ரொம்ப சிவியராக இருக்கோ அதுக்கு ஸ்டென்ட் வச்சுட்டு மீதி இதுக்கு எஃப்எஃப்ஆர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எஃப்எஃப்ஆர் நெகட்டிவ்னு வந்ததுனால மாத்திரைகளே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ஒரு இதுக்கு ஸ்டென்ட்டும் ஒரே ஒரு ஸ்டென்ட் மட்டும் வச்சுருக்காங்க. 3 அடைப்புகள் இருந்தால் கூட எது சிவியராக இருக்கோ அங்கே மட்டும் ஸ்டென்ட் வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஓகே. So thanks for calling. So doctor suggestions கேட்டுக்கோங்க. And also please meet the cardiologist if suppose it's needed. So உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டடாக எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த ஒரு கால் பண்ணுங்க. டெஃபினட்டாக டாக்டர்கிட்ட நீங்கள் டைரெக்டாகவே பேசலாம். And we are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம், நீங்கள் லைனில் இருக்கீங்க. வணக்கம்மா, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட டைரெக்டாக பேசலாம். ஓகே. ஹலோ. வணக்கம்மா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட உங்க கேள்வி கேட்கலாம். சுகன்யாங்க, 65 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா, டாக்டர்கிட்ட பேசலாம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சுகன்யா, சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு இந்த தோள்பட்டை, கை, இடது கை, வலது கைன்னு எல்லாம் படியேறினா கொஞ்சம் மூச்சு ரொம்ப இறைக்கிறது. ஓகேம்மா. ஓகே. அது வந்து எதனால இருக்கும்? ஹார்ட்னால இருக்குமா எப்படி? இல்லை அதுதான்மா. இப்போது அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஹார்ட்னால தான் இருக்கணும்னு அவசியங்கள் இல்லை. பட் ஸ்டில் அதை நம்ம ரிலோட் பண்ணுறதுக்கு ஒரு இசிஜி ஏதாவது பார்த்தீங்களாமா? ஏதாவது டெஸ்ட் எதாவது பண்ணி பார்த்தீங்களா? பார்த்தேங்க. அது சென்னையில தான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்க பார்த்தோம். அவர் சொன்னார் இதெல்லாம் ஒண்ணு மாத்திரை கொலஸ்ட்ரால்னால அப்படி இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனாலும் எனக்கு ஒரு அது டவுட்டா இருக்கு. ஓகே. அப்படின்னா மற்ற டெஸ்ட் நீங்க பார்க்கலாமா? ஏன்னா வந்து ஹார்ட் இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம் தான் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து எக்கோ ஸ்கேன் பண்ணீங்களான்னு தெரியல. எக்கோவும் பார்க்கணும் கண்டிப்பா. அப்படி இல்லை, எக்கோவும் பார்த்தாரு அவரே. பார்த்துட்டாரா? சரி. அப்படின்னா மற்ற மூச்சு வாங்குறதுன்னு வந்து ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லைம்மா. கண்டிப்பாக முன்னாடியே சார் சொன்னார் நுரையீரல் சம்மந்தமாகவும் இருக்கும். ஸோ அதனால் அடுத்தது வந்து ஒரு எக்ஸ்ரே பண்ணி பார்க்கணும். அதில் நுரையீரல் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட உங்களுக்கு அந்த மூச்சு வாங்குதல் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணி பாருங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ப்ளீஸ் டேக் த சஜஷன்ஸ் ஆஃப் தி டாக்டர். அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணியே நம்மளோட உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த சந்தேகமாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு queries, doubts regarding heart இருந்தால் ப்ளீஸ் do call to the number which is on the screen. And we are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts.
வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க. வணக்கம்மா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசலாம். என் நேம் சௌந்தர்யா. ஓகேம்மா, டாக்டர் லைன்ல இருக்காரு, நீங்க டைரக்டா டாக்டர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. இது எங்க அம்மாவுக்கு ஹார்ட்ல உங்களோட கேள்வி எங்களுக்கு சரியா உங்களோட கேள்வியை கொஞ்சம் திரும்ப கேளுங்க. உங்களோட கேள்வி எங்களுக்கு சரியா இங்க தெரியல. எங்க அம்மாக்கு சரிங்கம்மா. 2 அடப்பு வச்சாங்க, மறுபடியும் வலி சொல்லி ஓபன் சர்ஜரி பண்ணாங்க. சரிங்கம்மா, ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. 2 நரம்பு கிளீன் பண்ணி ஒரு நரம்பு கிடைக்கல, 2 நரம்பு சொன்னாங்க. சரிங்கம்மா. ஓபன் சர்ஜரி பண்ணி மறுபடியும் வலி சொல்லி சொல்றாங்க. எப்பம்மா ஓப்பன் சர்ஜரி பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுமா? ஒரு 7-8 மாசம் சார். 7-8 மாதம் தான் ஆகுது. சரிங்கம்மா. ஸோ நீங்கள் ஸ்டென்ட்டும் நடக்கவே முடியல. சரிங்கம்மா, ஓகேம்மா. சரிங்கம்மா, நீங்கள் சொல்கிறத பார்த்தோன்னா அம்மாவுக்கு வந்து இங்கே ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட்டும் வச்சுருக்கீங்க, 2வது ஒரு வாட்டி வலி வந்ததுனால திருப்பியும் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இது நீங்கள் சர்ஜரி பண்ணோன்னே ஒரு நாள் கிடைக்கல. சரிங்கம்மா, ஓகே. ஸோ கண்டிப்பாக சரிங்கம்மா. ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கான எங்கே பிளாக் இருக்கோ அதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்கம்மா. நரம்பு எடுத்து பைபாஸ் சர்ஜரி பண்ணி அந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கியிருப்பாங்க. ஸோ இன்னொரு நரம்புமே உங்களுக்கு வந்து ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்தான நிலைமையாக எந்த இதுவும் இருக்காதுமா. ஸோ நீங்கள் ரெகுலர் செக்கப் வந்து ஃபாலோ அப் வந்து அந்த கார்டியாலஜி டாக்டர்கிட்ட கண்டிப்பாக போகணும். ஸோ அவங்க இசிஜி எக்கோ ஸ்கேன்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த நீங்கள் பண்ண வைத்தியத்துக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா என்னன்றது அவங்க பண்ண போகிற இசிஜி எக்கோ ஸ்கேனில் கண்டிப்பாக தெரியுமா. ஸோ அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இதில் எதுவும் பாதிப்பு இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக பயப்படவே வேணாமா. ஸோ இந்த வலி வந்து ஒரு போஸ்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸுக்கு மைல்டாக இருக்குமா. ஸோ அது வந்து ஒரு 1 or 2 மேக்ஸிமம் ஒரு 1 இயருக்கு போக இட் வில் செட்டில் டவுன்மா. நீங்கள் அதை பற்றி பயப்படவே வேணாம். இதுக்கு ஆனால் ரெகுலராக ஒரு கார்டியாலஜிஸ்ட்கிட்ட கண்டிப்பாக செக்அப் பண்ணணும், இசிஜி எக்கோ ஸ்கேன் பார்க்கணும். ஸோ அதில் நார்மலாக இருக்குன்னா நீங்கள் பயப்படவே வேணாமா. இது வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க, எந்த தொந்தரவும் இருக்காது. மெடிசின்ஸு கண்டிப்பாக நிறுத்தாமல் டெய்லியும் எடுத்தாகணும். ஸோ நீங்கள் வரி பண்ண வேணாமா, நல்லாவே அவங்களுக்கு எல்லா வைத்தியமே பண்ணியிருக்காங்க, மெடிசின்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கம்மா. We are having a caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம். ஓகே, ஸோ நம்ம பேசும்பொழுதே நிறைய காலர்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒன் காலர் வாஸ் ஆஸ்கிங் ரிகார்டிங் தி எஃப்எஃப்ஆர் சம்திங். ஸோ அந்த டேர்மே ஆக்சுவலி வி நீட் டு ப்ரீஃப் நினைக்கிறேன். ஆமாம், எஃப்எஃப்ஆர் அப்படின்னா வந்து ஃப்ராக்ஷனல் ஃப்ளோ ரிசர்வ். ஓகே, ஸோ அதுதான் எஃப்எஃப்ஆர்னு. அது யூஸ்வலாக யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னா, ஆன்ஜியோ பண்ணிவிட்டு சப்போஸ் நம்மளுக்கு ஒரு டவுட் வருதுன்னா அந்த அடைப்பு வந்து சிவியராக இருக்கா இல்லையா. அடைப்பு இருக்கும், பட் அது வந்து சிவியராக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டவுட் வரும். அப்போ வந்து இந்த டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் ஒன் ஆஃப் த ஒரு கெத்திட்டர் மாதிரி தான். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஒரு ப்ரெஷர் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். நம்ம ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை வச்சு அதை நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கட் ஆஃப் லெவல் இருக்கும். யூஸ்வலாக ஒரு 0.8ன்னு ஒரு கட் ஆஃப் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போகுது அப்படின்னா அந்த எஃப்எஃப்ஆர் வந்து நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம், லெஸ் தென் 0.8ன்னு. ஸோ அது எதுக்காகனா அது 0.8க்குள்ளே வருது அப்படின்னா அந்த சிவியரிட்டி வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இல்லை அது வந்து அதுக்கு மேலே தான் இருக்குது, 1 அப்படி தான் இருக்குது அப்படின்னா ஓகே, அந்த 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 வெசலை வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டாம்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு அந்த டவுட்டாக இருக்கிற லீஷன் அப்போ நம்ம அந்த டெஸ்ட் பண்ணலாம் நம்ம. ஓகே, we are having a caller online. வணக்கம், this is Happy Hearts. ஹலோ, வணக்கம்மா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசலாம். கோவிந்தம்மா, ஓகே, டாக்டர் லைன்ல இருக்காரு, உங்க கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு 6 மாசமா லெஃப்ட் சைடு இந்த மொபைல் வைப்ரேஷன் ஆகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஓகே மேடம், ஓகே. அது எதனாலன்னு தெரியல. இப்போ ஒரு 2 மாசமா ரைட் சைட்ல வந்து அடிக்கடிக்கு சாப்பிடும் போது வலிக்குது, தண்ணி குடிக்கும் போது வலிக்குது, நடந்தா மூச்சு வாங்குது. அது எதனால சார்? நீங்க ஏதாவது இசிஜி ஏதாவது எடுத்து பாத்தீங்களாமா? நாங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை
4 மாசத்துக்கு ஒரு தடவை ECG எல்லாம் எடுத்து பார்த்தோம். அதுல எல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஓகே மேடம். ஓகே. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அடிக்கடிக்கு இந்த மாதிரி வைப்ரேஷன் ஆயிட்டே இருக்கு. ஹார்ட் சைடு வைப்ரேஷன் ஆகுது. சில டைம்ல வந்து ரைட் சைடுல வந்து சாப்பிடும் போது வலிக்குது. சாப்பிட்டு முழுங்கும் போது வலிக்குது நெஞ்சு. அப்புறம் தண்ணி குடிக்கும் போது அது மாதிரி நெஞ்சு வலிக்குது. ஓகே மேடம். இல்லை இசிஜி நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா பெருசாக நம்ம பயப்பட வேண்டாம். பட் ஸ்டில் நீங்கள் மற்ற டெஸ்ட்டும் பார்க்கணும். அதாவது செஸ்ட் எக்ஸ்ரே மாதிரி தேவைப்படலாம். இல்லை ஏதாவது அல்சர் மாதிரி கூட இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு நெஞ்சு எரிச்சலாக இருக்குது வலிக்குது அப்படின்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த அல்சர் மாதிரி இஷ்யூஸ்லேயும் அந்த மாதிரி வரும். ஸோ நல்ல ஒரு பொது மருத்துவ டாக்டர் பாருங்கம்மா, ஒரு எம்டி டாக்டரில் பார்த்து என்னன்னு பார்க்கட்டும். அவங்க ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு டயக்னோஸ் பண்ணட்டும். நெக்ஸ்ட்டு அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது ஹார்ட் மட்டும்தான் இல்லை, செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பல உறுப்புகள் இருக்குது. ஸோ அது செஸ்ட்டாக கூட இருக்காது. சம்டைம்ஸ் வந்து வயிறு வலி கூட ஹார்ட் பர்ப்பாக அந்த மாதிரி நெஞ்சு எரிச்சலாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஃபர்தராக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்ப்பாங்க. எண்டோஸ்கோபி தான் தேவைப்படுமா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்தராக பார்ப்பாங்க. சரிங்க சார். Thanks for calling and we're having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க. வணக்கம்மா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டரை பேசலாம். உஷா தான் பேசுறேன். ஓகேம்மா, டாக்டர் லைன்ல இருக்காரு, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பேர் உஷா, தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா. ஆபரேஷன் பண்ணி சிபிஎஸ்சி ஆபரேஷன் பண்ணி 8 வருஷம் ஆச்சு. சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஆபரேஷன் பண்ணி 8 வருஷம் ஆச்சு. சரிங்கம்மா, கேக்குது, சொல்லுங்க. சோ திருப்பி திரும்ப அடப்பு வருமா? அங்க கேக்குறேன். ஓகேங்கம்மா. இப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண டிஸ்சார்ஜ் அப்பயே உங்களுக்கான மருந்துகள் கொடுத்துருப்பாங்கம்மா. மறுபடியும் அடப்புகள் வராமல் இருக்கிறதுக்கான மருந்துகள் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஆன்டிபிளேட்லெட்ஸ்னு சொல்லுவாங்க, ஈகோஸ்பிரின், குளோபிடோக்ரல், இது மாதிரியான டேப்லெட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த கொழுப்பு படியாமல் இருக்கிறதுக்கு, மறுபடியும் அடப்பு வராமல் இருக்கிறதுக்கு, சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு, பிபி கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, எல்லா மருந்துமே வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்கம்மா. ஸோ இந்த மருந்துகளை வந்து நீங்கள் டெய்லியும் தவறாமல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். மருந்து மட்டும் போதுமா சார்னு கேட்டிங்கன்னா கிடையாதுமா. அது தவிர்த்து உணவு பழக்க வழக்கங்கள் அதையும் கரெக்டாக கடைபிடிக்கணும். டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மிமா. ஸோ இது நம்ம எதுவுமே கடைப்பிடிக்கல, மருந்து மாத்திரையே எடுத்துக்க மாட்டேன், பிபி சுகர் எதுலையுமே கண்ட்ரோலில் வச்சுக்க மாட்டேன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இது மருந்து மாத்திரையோடு சேர்த்து மற்ற பழக்க வழக்கம் டெய்லி இப்போ உங்களோட உணவு முறை, டென்ஷன் ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் ஒரு அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் we are having the next caller online. வணக்கம், this is Happy Hearts. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். எங்க வீட்டுக்கார் பேரு மோகன் பாபு, 52 வயசு ஆகுது. சரிங்க மேடம். ஓகே. 3 அடைப்பு இருக்கு சார் அவருக்கு. 90, 70, 30 சொல்லிட்டு. சரி மேடம். ஓகே. ஆன்ஜியோ டெஸ்ட் பார்த்தோம். டெஸ்ட் பார்த்தா 2 ஸ்டென்ட் வைக்க சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா மாத்திரை யூஸ் பண்றாங்க. எங்ககிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு 2 ஸ்டென்ட் வைக்க சொன்னாங்க சார். காசு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க இப்போதைக்கு மாத்திரை சாப்பிட்டு ஒரு நாளைக்கு 22 மாத்திரை சாப்பிடுறாரு. சரி மேடம். ஓகே மேடம். ஓகே. ஏன்னா ஆபத்து துவாபத்து இல்லைம்மா, இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அடைப்பு சிவியராக தான் இருக்குது. ஸ்டென்ட் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு டாக்டர் சொல்கிறாருனாலே அந்த அடைப்புகளோட தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்னதான் நீங்கள் மாத்திரைகள் போட்டுகிட்டே இருந்தால் கூட அந்த சிவியரிட்டி வந்து தாண்டிருச்சு. அந்த அடைப்புகளோட தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா. ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, முழு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கண்டிப்பாக ஸ்டென்ட் வைக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா ஸ்டென்ட்டு நீங்கள் போகிறது நல்லது. ஸ்டென்ட் வச்சாதான் அது அது முழுமையடையும். ஸோ அதனால் மாத்திரை மட்டும் பத்தாது கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ப்ளீஸ் டேக் த சஜஷன்ஸ் ஆஃப் டாக்டர். ஸோ இவங்க பேசும்போது தேவர் டாக்கிங் தட்
நியர்லி 22 டேப்லெட்ஸ் ஆஃப் இது வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை 22 டேப்லெட்ஸுங்கிறது It is a smaller thing, but மேபி தெரியல. அது அவங்க எங்களோட இது பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் வரும், இல்லைன்னுலாம் நாங்கள் சொல்லலை. மேபி ஒரு 6-7 மாத்திரைகள் ஸ்டென்ட் வச்சாலுமே வரும். ப்ளஸ் அவங்க அதர் டேப்லெட்ஸும் மேபி இருக்கலாம். சுகர்ஸ்க்கு ஒரு 2-3 டேப்லெட் இருக்கலாம், எக்ஸ்ட்ராவாக தூக்கத்துக்கு அந்த மாதிரி ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கலாம், தெரியல. மற்ற 22ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. பட் வேற எந்த இதுக்காக எடுக்கிறாங்கன்னு தெரியல. இல்லை ஹார்ட்டுக்கு மட்டுமா, இல்லை அசோசியேட்டடாக மற்ற கண்டிஷன்ஸ்லாம் இருக்கலாம், இதெல்லாம் சேர்த்து மேபி அது சொல்கிறாங்களான்னு தெரியல. யூஸ்வலாக ஹார்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடப்பு வராமல் இருக்கிறதுக்காக அந்த ஈகோஸ்பிரின் குளோபிடோகரல்ன்ற மாத்திரை, இது வந்து அடப்பு வராமல் இருக்கிறதுக்கு, கொழுப்பு படியாமல் இருக்கிறதுக்காக அட்டோர்வாஸ்டாட்டின்னு சொல்லுவாங்க அந்த மெடிசன், பிபி கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கான ஒரு மெடிசன். இது 3 தான் ஹார்ட்டுக்கு மெயினாக தருவாங்க. ப்ளஸ் அப்புறம் சுகர் கண்ட்ரோலில் அவங்களுக்கு வேறு என்னென்ன வியாதிகள் தீவிரமாக இருக்குன்றதை பொறுத்து தான் அதுக்கு மேலே அவங்க எடுத்துக்க போகிற மெடிசன்ஸ். ஓகே. ஸோ ஐ ஹேவ் அ டவுட். லைக் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ஒரு அட்டாக் வருது. ஸோ அட்டாக் வரும்போது ப்ராபப்ளி அவங்களுக்குமே வந்து அதுக்கான நெக்ஸ்ட் இது அட்டாக் முடிஞ்சக்கப்புறம் வென் தே அண்டர்கோன் ஆப்ரேஷன், ஸோ அடுத்ததுக்கு வந்து தே ஆர் கிவிங் சம் டேப்லெட்ஸ். ஸோ அதே நெக்ஸ்ட் இதில் பிளாக் வரக்கு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? அந்த அட்டாக் வந்து அதே சேம் கண்டிப்பாக நிறைய இது என்னன்னா வந்து நாங்கள் யூஸ்வலாக 1 day 1 month 1 yearன்னு பிரிப்போம். நம்ம ஸ்டென்ட் வச்சுட்டு அந்த யூஸ்வலாக அந்த ரேட் அந்த எவிடென்ட் ஆஃப் ஸ்டென்ட் வந்து திருப்பியும் அக்ளூட் ஆகும். ஸோ இந்த 1 year கிடக்குறாங்கல்ல டேப்லெட் ஒழுங்காக போட்டுட்டு, அவங்களுக்குலாம் வந்து அந்த இன்சிடென்ஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மி. 1 year வந்து அந்த ஸ்டென்ட் நல்லா அப்போஸ் ஆயிடுச்சு, நல்லபடியாக படிஞ்சிருச்சு அப்படின்னா வாய்ப்புகள் கம்மி. அதுக்குள்ளேயே வந்து கண்ட்ரோல்டாக இல்லை, மாத்திரையை விடுறாங்க, திருப்பியும் வந்து டயட் சார் சொன்ன மாதிரி டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதே இடத்துலையும் திருப்பியும் அடைப்பு வரலாம். அந்த மாதிரியும் நிறையா நாங்கள் பார்க்குறோம். ஸோ அது குவைட் காமன் தான். பட் ஸ்டில் என்னென்னா அந்த ரேட் ஆஃப் இது வந்து போக போக கம்மியாகும். ஓகே. பட் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் டெஃபினெட்லி தேர். ஓகே, அதிகமாகவே இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த ஈவன் தோ இஃப் தே டேக் டேப்லெட்ஸ், இப்போ அவங்க சொல்லும் போது 22 டேப்லெட்ஸும் போது நம்மளே அது ஒரு கான்வர்சேஷனாக நெக்ஸ்ட் இது நம்ம வைக்கிற அளவுக்கு அவங்க இது சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு காலர் ஒருத்தர் பேசும்போது தேவர் மென்ஷனிங் அ டேர்ம் கால்ட் எஸ்பிடி. வாட் இஸ் தட் டாக்டர்? ஸோ அது என்னன்னா வந்து ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாக துடிக்கிற ஒரு இது. யூஸ்வலாக ஹார்ட் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் தான். அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் அந்த எஸ்ஏ நோடு ஏவி நோடுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கண்டக்ஷன் இது. ஸோ எப்போ வந்து ஹார்ட் ரேட் வந்து அந்த ட்ராக் ப்ராப்பராக இல்லாமல், ஸோ வந்து ஒரு அந்த ட்ராக்லேயே போகாமல் பைபாஸ் மாதிரி போய் சீக்கிரம் ஹார்ட் ரேட்டை துடிக்க வைக்கிற ஒரு கண்டிஷன் அது. ஸோ அதுலேயே அப்படி இருக்கிறப்ப வந்து ப்ரெசன்டேஷனே எப்படி இருக்குன்னா, நார்மலாக வந்து ஒரு 60 to 100 நம்மளோட ஹார்ட் ரேட் நார்மல். இது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்விடி பேஷண்ட்ஸ்க்கெலாம் ப்ரெசென்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா 150 180 அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஹார்ட் ரேட் வந்து அவ்வளோ ஜாஸ்தியில் தான் அட்மிட் ஆவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ராக்கில் வராமல் அது பைபாஸ் எடுத்து சீக்கிரம் கண்ட்ராக்ட் பண்ண வைக்கும். ஸோ அதில் நிறைய பாத்வேஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு கண்டக்ஷன் ப்ராப்ளம். ஓகே. இதுவே லைஃப் த்ரெட்டனிங்கான ஈவெண்ட்டாக தான் வருவாங்க. இப்போ இந்த எஸ்விடி, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இதெல்லாம் வந்து ஹார்ட்டில் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே துடிப்பை வந்து 150 200 அது மாதிரி அவங்களுக்கு படப்படப்பு, ஸ்வெட்டிங், செஸ்ட் பெயின் எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக தான் வருவாங்க. ஸோ அதுக்கான மெடிசன்ஸை இனிஷியலாக கொடுத்து அது மெடிசன்லேயே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சாலும் இது ரிப்பீட்டடாக வருது. இப்போ அந்த காலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் முன்னாடி தான் வந்திருக்கு, அதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்றாரு, அந்த மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்காரு, நிறுத்தலாமான்ற கொஸ்டின் தான் அவருக்கு. 8 வருஷமாக இல்லைன்றதுனால நம்ம அதை தவிர்த்திட முடியாது. ஸோ அந்த மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கான டெஸ்ட், அதுக்கான எலக்ட்ரோஃபிசியாலஜி ஸ்டடின்னு சொல்லிட்டு கார்டியாலஜியில் இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கன்சல்ட் பண்ணி எதனால் அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மாறுதுன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் க்யூரே பண்ண முடியும். ஓகே. ஸோ டுடே மோர் தேன் காலர்ஸ் வி ஹேட் அ லாட் ஆஃப் கான்வர்சேஷன். காலர்ஸ்லேருந்தே நம்ம ஒரு கான்வர்சேஷன்லாம் நிறையா அன்றைக்கி நம்ம வச்சுருந்தோம். ஹோப் யூ ஹேட் அ கிரேட் டைம் வித் திஸ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ. ஸோ டுடே இன்னைக்கு SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் அரவிந்தன் அண்ட் டாக்டர் சுவாமிநாதன் வீரசாமி அவர்கள் வந்திருந்தாங்க. ஸோ நிறைய கான்வர்சேஷன், நிறைய டாபிக்ஸ் ரிகார்டிங் ஹார்ட் வந்து பேசியிருந்தோம். இதே மாதிரி வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லைவ் செஷன். சைனிங் ஆஃப், Brenda. Please take care of your heart and you are watching Happy Hearts.